நண்பர்களே, இன்று விழிப்புணர்வை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்ல இருக்கேன். ஒரு ஒரு யோகி ஒரு காட்டு பகுதியில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ நடந்து போகும்போது ஒரு பாமர மனிதன், படிப்பறிவு இல்லாதவன், அவன் இந்த காட்டு செடி இருக்கும் பார்த்தீங்களா, இல்லை காட்டில் வரைய முள் மரம், அந்த முள் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழி போகும்போது அவர் கேட்குறாரு, ஏன்பா அந்த முள் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அதனால் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த நான் முள் மரத்தை வெட்டி அதை நான் விற்று நான் என் குடும்பத்துக்கு பசியாற்றுவேன் அப்படின்னா. அது ஏன்பா, அதை தள்ளி கொஞ்சம் தள்ளி போய் ஏன் பாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறம்போது, சரிங்க ஐயா, நான் இன்றைக்கி இதை வெட்டிட்டேன், நாளைக்கு நான் அந்த காட்டில் கொஞ்சம் உள்ளே தள்ளி போய் நான் பார்க்குறேன் அப்படின்றார். அங்கே போய் பார்க்குறம்போது அங்கே தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போகிறாரு. இவரும் கேட்குறாரு, என்னப்பா தேக்கு மரம் வெட்டுற மாதிரி இருக்கே அப்படின்றாரு. ஆமாம் ஐயா, தேக்கு மரம் வெட்டி அதை நான் நல்லா சம்பாதிச்சிட்ருக்கேன். ஏப்பா அதை தாண்டி தான் நீ இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமே அப்படின்னாரு. அங்கே போனால் சந்தன மரம் இருக்குது. சந்தன மரம் வெட்டி பெரிய ஆளாக வளர்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏன்பா சந்தன மரத்தை வெட்டிகிட்டு இருக்கு, அதை தாண்டி உள்ளே போயாப்பா அப்படின்னா, உள்ளே போனால் தங்கம் இருக்குது. தங்கத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு முடிச்சுறாரு அந்த பாமரன். அதுக்கப்புறம் ஏன்பா தங்கம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் போக வேண்டியதானு கேட்டபோது அங்கே வைடூரியம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இருந்தோடனே அதையும் விற்று தன்னை பெரிய உலாகிதம் அடைகிறார். நான் சொத்து அளவு சேர்த்துட்டேன், குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு. சரிப்பா, இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னா, கடைசியாக ஒரு முனிவரை பார்க்குறாரு. அப்போ கேட்குறாரு, ஐயா என்ன இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் நீங்களே இந்த இடத்துல யோகியை பார்க்குறேன், நீங்களே இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இதுதான்ப்பா வாழ்க்கை. கடைசியில் எல்லாம் திறந்து மன அமைதியோட தியானம் பண்ணுறது தான் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். மற்றது எல்லாமே நிரந்தரமே கிடையாது. நீ உன்னுடைய கிஷ்டங்கள் எல்லாத்தையும் திறந்து கடைசியில் நீ யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தியானம். அந்த தியானத்தில் தான் உனக்கு இன்பம், பேரானந்தம், ஏகாந்த நிலை எல்லாமே அடைய முடியும். அதில் தான் இன்பம் இருக்குது. சிற்றின்பங்களில் தான் நம்ம ஊறி போய் கிடக்கிற ஒழிய இந்த மாதிரி தியானத்து மூலம் கிடைக்கின்ற பேரின்பத்தில் நம்ம இன்னும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தியானத்தை பின்பற்றுங்க. வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கலாம். மன அமைதி நிம்மதியோடு வாழலாம். நன்றி, வணக்கம்.